السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மிஅராஜ் பயணத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வினை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 7வது வானத்திலே என்னெல்லாம் கண்டார்கள் என்கின்ற செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிலே சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரத்தை பார்த்ததாகவும் அதனுடைய வர்ணனைகள், அங்கு நபி அவர்கள் பார்த்த ஆறுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த பதிலெல்லாம் நாம் பார்த்தோம். கூடுதலாக அங்கு நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தோடு ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்குறாங்க. அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா நஜ்ம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே இறைவன் பேசுகிறான். வஹுவ பில் உஃபிகில் ஆலா, அவரை அவர் தெளிவான அடிவானத்தில் கண்டார். சும்ம தனா ஃபத்ததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளைந்த வில்லினுடைய அளவிற்கு நெருக்கமாக, ஒரு வில் எப்படி ஒரு வளைந்த வில் இருக்குமா இல்லையா, அந்த வில்லினுடைய இரு பகுதிகளுக்கும் உண்டான நெருக்கம் இருக்குமா இல்லையா, அந்த அளவிற்கு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபௌஹா இலா அபுதிஹி மா அவுஹா, அவருக்கு அந்த நேரத்திலே அறிவிக்கப்பட வேண்டிய செய்திகள் எல்லாம் முஹம்மது நபி அவர்களுக்கு அவர் மூலமாக அறிவிக்கப்பட்டது. மா கதபல் ஃபுஆது மா ரா, நபியே நீர் பார்த்த விஷயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அஃபத்து மாரூனஹு அலாமா யரா வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, அவரை மீண்டும் மற்றொரு முறை அவருடைய உண்மையான தோற்றத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை கண்டார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது சம்பந்தமாக கூடுதலான ஒரு செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா, நபி அவர்கள் இந்த பயணமெல்லாம் முடித்து வந்த பிறகு இந்த வசனம் குறித்து மக்களிடத்தில் கேள்வி வருகிறது. அவரை அவர் பார்த்தார்னா என்ன, அது அல்லாஹ்வை தானே குறிக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை உண்மையான தோற்றத்தில், அல்லாஹ்வுடைய உண்மையான தோற்றத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அந்த வசனம் பேசுது என்று சொல்லி சஹாபாக்களிடத்தில் கருத்துகள் நிலவுகிறது. அப்போ ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, இது சம்பந்தமாக நபிகளாரிடத்திலே கேள்வி கேட்ட முதல் ஆள் நான் தான். உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் வந்ததோ அதே போல எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது, நபிகளாரிடத்தில் நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்தில் கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்ததாகத்தான் ரசூல் என்ன செய்யறாங்க, ஆயிஷா அம்மையார் இடத்துல பதிவு செய்யறாங்க. அதை சஹாபாக்களுக்கு ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க. அப்ப அது சம்மந்தமா நான் கேட்டேங்க. கேட்டப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அது அல்லாஹ்வை நான் பார்க்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்தேன், 2 முறை நான் பார்த்தேன். என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷா அம்மையாருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை நம்ம ஹதீஸ்களை நாம பார்க்க முடியாது. அப்ப இப்படியான ஒரு நிகழ்வு அங்க நடக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் பார்க்கறாங்க. அடுத்ததாக 3 பாத்திரங்கள்ல 3 வகையான பானங்கள் நபிகளாருக்கு கொண்டு கொடுக்கப்படுகிறது. ஹதீஸ்களில் பாருங்க, ஃபஉத்தீது பி ஸலாஸத்தி அக்தாஹ், 3 பாத்திரங்கள் எனக்கு பானங்கள் கொண்டு கொடுக்கப்பட்டது. கதஹுன் ஃபீஹி லபன், ஒரு பாத்திரத்திலே பால் இருந்தது. வ கதஹுன் ஃபீஹி அஸ்ல், இன்னொரு பாத்திரத்திலே தேன் இருந்தது. வ கதஹுன் ஃபீஹி ஹம்ர், இன்னொரு பாத்திரத்திலே மது இருந்தது. அந்த 3மே எனக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நான் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டேன். நான் பால் எடுத்து நான் குடித்தேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்பதாக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு நிகழ்வாக நாம் அங்கே பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 பானங்கள் கொடுக்கப்பட்டு அதில் ரசூலுல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தாங்க, நாம் பால் எடுத்து அவர்கள் அருந்து கொண்டதாக நம்ம இதை இந்த செய்தி மூலமாக நாம் பார்க்குறோம். அடுத்ததாக
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொர்க்கமும் நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள். அந்த சொர்க்கத்தில் என்ன எந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க, நரகத்தில் எந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க, சொர்க்கத்து வாசிகள் எப்படியான இன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, நரகவாசிகள் எப்படியான துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கிற செய்தி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. அதில் ஒரு செய்தியாக பாருங்க, சும்ம உதுஹில்து அல் ஜன்னா, பிறகு நான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டேன். ஃபைதா ஃபீஹா ஹபாயிலுல் லுஉலுஇ வைதா துராபுஹா அல் மிஸ்க், அந்த சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன கயிறுகளை பார்த்தேன். மேலும் அந்த சொர்க்கத்தினுடைய மண் இருக்கிறதா இல்லையா, அந்த மண் என்பது கஸ்தூரியினுடைய வாடை வீசக்கூடியதாக இருந்தது அப்படின்னு ரசூல் என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி நமக்கு வர்ணிக்கிறாங்க. அதே போல் அந்த சொர்க்கத்தை பார்த்தது போலவே நபி அவர்கள் நரகத்தையும் எடுத்து காட்டப்படுறாங்க. அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அந்த சொர்க்கத்திலே ஃபரஐத்து அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதிகமான ஏழைகளை நான் பார்த்தேன். ஒத்தலஅத் ஃபின்னார், நரகத்தையும் நான் எட்டி பார்த்தேன். ஃபரஐத்து அக்ஸர அஹ்லிஹா அன் நிசா, அந்த நரகத்திலே அதிகமான பெண்கள் இருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நபிமொழி. இது சொர்க்கத்தில் யார் இருக்கிறாங்க, நரகத்தில் யார் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால், யார் ஏழை எளிய மக்களாக, வசதி வாய்ப்புகள் குறைந்தவராக, செல்வ செழிப்பு இல்லாதவராக யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக சொர்க்கத்தில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அப்போ இது நமக்கு என்ன செய்தி சொல்கிறது, நமக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்கல, நம்ம வருமானம் குறைவான வருமானம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கிறோம், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே சரியான ஈமான் இருக்கும் பட்சத்தில், நம்மிடத்திலே சரியான இறை நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில், இஸ்லாத்தின் மீதான உறுதி இருக்கும் பட்சத்தில், இறைவனுடைய வழியில் நாம் பயணித்து மரணிக்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏழை எளிய மக்கள் என்கின்ற அந்த நாம் பார்க்கின்ற அந்த சிறுமைப்படுத்தி பார்க்கிறோமா இல்லையா, அப்படியான ஏழை எளிய மக்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சொர்க்கத்தை கொடுத்து இறைவன் அழகு பார்ப்பதாக இந்த செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல நரகத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அந்த நரகத்தில் யார் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அவங்களுடைய பண்புகள், அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் மார்க்கத்துக்கு முரணாக இல்லாமல் இஸ்லாம் என்னென்ன ஒழுங்குமுறைகள் எல்லாம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஒழுங்குமுறைகளை நாம் இயன்றவரை கடைபிடித்து இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இந்த நபிமொழி மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது அந்த நிகழ்வுகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இறுதியாக அந்த 7 வானங்களையும் கடந்து நபி அவர்கள் அந்த நரகத்திலே பார்த்து இன்னொரு நிகழ்வாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நரகத்திலே ஒரு சில மக்களை நான் பார்த்தேன், அவருடைய நகங்கள் செம்பாலான நகங்களாக இருந்தது. நகமெல்லாம் எப்படி இருக்காம், நார்மலாக நம்ம கையில் இருக்கிற மாதிரி நகங்களாக இல்லாமல் செம்புக்களால் ஆக்கப்பட்ட நகங்களாக அது இருந்தது. அந்த நகத்தை வைத்துக்கொண்டு அந்த நரகவாசிகள் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீலே இவங்க ஏன் இப்படி தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க, தங்களுடைய நகங்களை கொண்டு தங்களைத்தானே ஏன் அவர்கள் கீறி கிழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் தான் இந்த உலகத்திலே புறம் பேசிக்கொண்டு மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருந்த மக்கள் அப்படிங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் இவர்கள், இந்த உலகத்தில் அடுத்த ஒரு சம்பந்தப்பட்ட நபர் தன் கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் அவருடைய குறைகளை அவருக்கு தெரியாமல் அடுத்தவருக்கு பரப்பக்கூடிய வேலையான இந்த புறம் பேசக்கூடிய காரியம் இருக்கா இல்லையா, இந்த புறம் பேசக்கூடிய காரியத்தை செய்து வந்த மக்கள் இவர்கள். அல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிறான். திருமறை குர்ஆனுடைய பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, புறம் பேசுவது என்பது உன் சகோதரனுடைய இறைச்சியை உண்பதற்கு சமம் என்பதாக என்ன செய்யற அல்லாஹ் குர்ஆன் நமக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். இறந்து போன ஒரு சகோதரனுடைய இறைச்சி நம்ம சாப்பிட விரும்புவோமா, விரும்ப மாட்டோம் இல்லையா. புறம் பேசுவது என்பது இறந்து போனவனுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமமான ஒரு காரியம் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கையாக செய்கிறது. அப்ப இல்லாத ஒரு சகோதரனை பற்றி அடுத்தவர்களுக்கு நாம் தவறாக அவருடைய குறைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, புறம் பேசக்கூடிய பண்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த செய்தி மூலமாக நம்மளை திருத்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப புறம் பேசக்கூடிய பண்பு கொண்ட மக்கள் நாளை மறுமையில எப்படி அவங்க இருப்பாங்க, எப்படி தண்டனை கொடுக்கப்படுறாங்க, தங்களுடைய நகங்கள் செம்புகளாக மாற்றப்பட்டு
தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நாளை மறுமையிலே வேதனை இருப்பதாக ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக நாம் இந்த செய்தி அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அங்கே ரசூலுல்லா இன்னொரு விஷயத்தை பார்க்குறாங்க. நான் சொர்க்கத்திலே பயணம் செய்தேன், அப்போது அங்கு ஒரு ஆறு ஒன்று இருந்தது, அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான் ஜிப்ரீலை இது என்ன என்று கேட்டேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இதுதான் இறைவன் உங்களுக்கு வழங்கிய கௌஸ்தர் என்கின்ற தடாகம் பதில் சொல்லப்படுகிறது. ரசூல்லா ஒரு தடாகத்தை ஒரு ஆறை பார்க்குறாங்க. இது என்ன ஆறு என்று கேட்கின்ற பொழுது ரசூல்லாவுக்கு பதில் சொல்லப்படுகிறது, இதுதான் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட கௌசர் என்கின்ற தடாகம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பிரபலமான ஒரு வசனம் அது, இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசர் என்கின்ற தடாகத்தை வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த தடாகத்தை ரசூல்லா அங்கே பார்க்குறாங்க, அங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது. அப்போ அந்த இதுதான் அந்த தடாகம் ரசூல்லாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது என்னன்னு கேட்குறாங்க. கேட்கின்ற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுதான் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற தடாகம்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த தடாகத்தை பற்றி ரசூல்லா சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மண் அல்லது அதனுடைய வாசனை கஸ்தூரியினுடைய வாசனை போல இருந்தது அப்படின்னு கூடுதல் என்ன செய்கிறாங்க ரசூல்லா மக்களுக்கு செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ இது அந்த மேராஜுடைய பயணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள். இதெல்லாம் ரசூல்லா அங்கே பார்த்து விட்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதெல்லாம் முடிந்த கடைசி நிகழ்வாக சும்ம உரிஜபி ஹத்தா லஹர்து லி முஸ்தவன் அஸ்மாஉ ஷரீஃபுல் அக்லாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஒரு உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களுடைய எழுதுகோள்களின் ஓசை செவியுற்றேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லா. வானவர்கள் எழுதக்கூடிய எழுதுகோளுடைய ஓசை இருக்கிறதா இல்லையா, அந்த ஓசையை செவியுற்றதாக ரசூலுல்லா நமக்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இறுதியாக என்ன உரையாடல் நடக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உரையாடல் நடக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு தொழுகை கடமையாக்கப்படுகிறதா இல்லையா? அந்த தொழுகை என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய, விட்டுவிடக்கூடாத, சாக்குப்போக்கு சொல்லக்கூடாத ஒரு முக்கியமான கடமையாக சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகை இருக்கிறதா இல்லையா? அந்த தொழுகை எங்குதான் ரசூலுல்லாஹ் கடமையாக்கப்படுகிறது? இந்த மேராஜ் பயணத்தினுடைய இந்த கடைசி நிகழ்வில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையாக்கப்படுகிறது. அந்த கடமையாக்கப்பட்ட அந்த நிகழ்வு சம்பந்தமாக ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 3 விஷயங்கள் கடமையாக்கப்படுகிறது. ஒன்று, முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐங்கால தொழுகை நபிகளாருக்கு கடமையாக்கப்படுகிறது. இரண்டாவது, இன்னொரு நபிகளாருக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் பக்ராவினுடைய சூரா பக்ரா இருக்கிறதா இல்லையா, அந்த சூரா பக்ராவினுடைய இறுதி 3 வசனங்கள், கடைசியாக உள்ள அந்த 3 வசனங்கள், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இடத்திலே நபிகளாருக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த பக்ராவினுடைய இறுதி 3 வசனங்களை நபிகளார் அங்கு வஹியாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். மூன்றாவதாக, யார் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு இணை வைக்காத நிலையிலே வாருகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுடைய பெரும்பாவங்களை இறைவன் அல்லாஹ்வுடைய பொருட்டால் அது மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் நாடினா அதை மன்னிப்பான் எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு ஈமான் கொண்ட மக்களுக்கு கொடுக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அப்போ இப்படியான ஒரு 3 வஹியை பெற்றுக்கொண்டவராக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வராங்க. இதனுடைய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடமையாக்கப்பட்ட அந்த நிகழ்வு இருக்கிறதா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக நபிகளாருக்கு 50 வேளை தொழுகை முதல்ல கடமையாக்குகிறான். எத்தனை வேளை தொழுகைங்க? 50 வேளை தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அந்த 50 வேளை தொழுகை இறைவன் கடமையாக்கிய உடனேயே ரசூலுல்லாஹ் மறுப்பெதும் பேசலை, பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். வரும் வழியிலே மூசா நபி அவர்களை பார்க்குறாங்க. மூசா நபி குறுக்கிடுறாங்க, என்ன விஷயம் முகமதே, அல்லாஹ்விடத்தில் உரையாடுறீங்களே, என்ன உங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன கடமையாக்கப்பட்டிருக்கிறது, என்ன விஷயம் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போது முகமது நபி அவர் விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது சொல்ல மூசா நபிக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ மூசா நபி சொல்கிறாங்க, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, முகமதுடைய உம்மத்தார் நிச்சயமாக ஒரு நாளைக்கு 50 வேளை வணக்க வழிபாட்டை அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சென்று முறையீடு செய்யுங்கள், மேல்முறையீடு செய்யுங்க கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அல்லாஹ்விடத்தில் சென்று இறைவா
அந்த கடமையை கொஞ்சம் குறைத்து தர சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. என்னுடைய சமுதாயத்துக்கு அதில் தாக்கத்து இல்லை, என்னுடைய சமுதாயம் அதை 50 வேளை செய்வதற்கு அவர்கள் சக்தி பெறவில்லை, எனவே குறைத்து கூட என்ன செய்கிறாங்க அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த 50 வேளை தொழுகை 40 வேளை தொழுகையாக இறைவன் குறைக்கிறான். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரும் மூசா நபியை சந்திக்கிறாங்க. மூசா நபி அதே போல சொல்கிறார்கள், உன்னுடைய சமுதாயம் அதை செய்ய மாட்டாங்க, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், உன்னுடைய உம்மத்தார் நிச்சயமாக 40 வேளை தொழுகை தொழுவதற்கும் அவர்களுக்கு அது சிரமம் தான், மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் சென்று மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். 40 வேளை தொழுகை 30ஆக குறைக்கப்படுகிறது. 30 வேளை தொழுகை இப்படி 10 குறைக்கப்பட்டு கடைசியில் 5ல் வந்து நிற்கிது. இத்தனை வந்து நிற்கிதுங்க, 5 வேளை தொழுகையில் வந்து நிற்கிது. இப்பவும் மூசா நபி அதான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய பலகீனத்தை கவனிச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த மனுஷன் எப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ 50 வேளை கொடுத்தாலும் தாங்காது, 5 வேளை கொடுத்தாலும் தாங்காது. அவர்கள் இதை செய்வதற்கும் சக்தி பெற மாட்டார்கள், 5 வேளை தொழுகையும் அவர்களுக்கு சிரமம் தான் என்று சொல்லுகின்ற பொழுது, இதற்கு மேலாக நான் இறைவனிடத்தில் குறைத்து பேசுவது நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் மூசா நபிக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த 5 வேளை தொழுகை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த 5 வேளை தொழுகையினுடைய முடிவாக இறைவன் அந்த அதற்கு பகரமான ஒரு நன்மை அல்ல எப்படி தரான் பாருங்க. நான் எனது விதியை அமல்படுத்தி விட்டேன், என் அடியார்களுக்கு லேசாக்கி விட்டேன், ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை நான் வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது. இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த 5 வேளை தொழுகை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன், என்னுடைய விதியிலே அதை நான் அமல்படுத்தி விட்டேன், என் அடியார்களுக்கு லேசாக்கி விட்டேன், ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை வழங்குவேன் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் ஒரு வேளை நாம் தொழக்கூடிய தொழுகை 10 வேளை நாம் தொழுத தொழுகைக்கு சமம். அது முதல்ல கடமையாக்கப்பட்டது 50 வேளை இல்லையா, இப்போ நம்ம 5 வேளை தொழுகிறோமா இல்லையா. இந்த 5 வேளை தொழுகை என்பது 50 வேளை தொழுகை தொழுத நன்மைக்கான அந்த அமலுக்கான கூலியாக நமக்கு கொடுக்கப்படுவதாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த 5 வேளை தொழுகை அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, 50 வேளையாக இருந்தது தான் 5 வேளை தொழுகையாக நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய சமுதாயம் பெற வேண்டிய பாடம் என்ன, அல்லாஹ் நமக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்கி அந்த 50 வேளை தொழுகையை நபிகளார் 5 வேளை தொழுகையாக குறைத்து நம்மிடத்திலே அந்த கடமையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 5 வேளை தொழுகையும் நமக்கு பாரமா இருக்கா இல்லை. மூசா நபி சொன்னது போலவே, மூசா நபி அவர்கள் நம் மீது வைத்த குற்றச்சாட்டை போலவே இந்த 5 வேளை தொழுகையும் நமக்கு பாரமாகத்தான் இருக்கிறதா இல்லையா. ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த 5 வேளை தொழுகை பாரம் அல்ல, உண்மையான முஸ்லிம்களுக்கு இந்த 5 வேளை தொழுகை பாரம் அல்ல. பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய இந்த 5 வேளை தொழுகையினுடைய கடமையாக உள்ள தொழுகையினுடைய எண்ணிக்கை என்னன்னு பாருங்க, மக்ரிப் பெரும்பாலும் தொழுவாங்க. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மக்ரிப் தொழுகை விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த ஒரு வேளை தொழுகை நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறதா, 5 வேளை தொழுகை கடமை கிடையாதா? அல்ல நாளை மறுமையில் அது சம்பந்தமாக கேள்வி கேட்க மாட்டானா? வமா ஹலக்குத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் எதற்காகத்தான் படைத்தானாம், தன்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இறைவனை வணங்குகின்ற வணக்க வழிபாட்டிலே தலையாய வணக்க வழிபாடாக தொழுகை சொல்லப்படுகிறது. அந்த தொழுகையும் 50 வேளையாக இருந்து 5 வேளை தொழுகையாக நம்ம குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குறைக்கப்பட்ட 5 வேளை தொழுகை கூட நம்மில் பலருக்கும் முழுமையான ஒரு வணக்க வழிபாடாக, திருப்திகரமான வணக்க வழிபாடாக நம்முடைய வாழ்விலே இல்லை என்று சொன்னால் நாம் வெட்கப்பட வேண்டாமா? மூசா நபி அவர்கள் சொன்னதை போல அந்த குற்றச்சாட்டை உண்மைப்படுத்துகிறோமா அல்லது அந்த குற்றச்சாட்டை பொய்ப்படுத்துகிறோமா? சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ 5 வேளை தொழுகை என்பது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத ஒரு வணக்க வழிபாடாக மார்க்கம் என்ன செய்கிறது நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ இப்படியான கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நபி அவர்கள் பெற்றுக்கொண்டு மிஹ்ராஜினுடைய பயணத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஊருக்கு வந்துடுறாங்க, காபாவுக்கு வந்துடுறாங்க. அபுஜஹல் வரான். அபுஜஹல் யாரு? மக்காவில் உள்ள முக்கியமான ஒரு எதிரி. அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் முக்கியமான ஒரு எதிரி. அவனுக்கு நாம ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் எதிரிகள், ஈமான் கொண்ட மக்களுக்கு அவன் முக்கியமான ஒரு எதிரி. அபுஜஹல் அல்லாஹுடைய தூதரத்தில் வந்து பக்கத்தில் அமர்ந்து கேட்கிறான், இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்கா, புதுசாக ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா, நக்கலா கேட்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் செய்தி இருக்கு. என்ன செய்தி? இப்போ தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், அங்கு இறைவன் என்னை அழைத்து சென்றான், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து நான் விண்ணுலகத்துக்கு பயணம் செய்தேன் அப்படின்னு சொன்னதுமே அபுஜஹலுக்கு சிரிப்பு தாங்கலை.
அப்படின்னா நான் அங்கே போயிட்டு வந்த மக்களை நான் கூப்பிடவா, அவங்ககிட்ட நீங்கள் இதை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உடனே அபூஜஹல் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அழைக்கிறான். ஏற்கனவே மஸ்ஜிதுல் அக்ஸா போயிருப்பாங்களா இல்லையா, அந்த நேரில் பார்த்து சாட்சிகள் இருப்பாங்களா, அந்த சாட்சி எல்லாத்தையும் கூப்பிட்றான் அபூஜஹல். சுட்டு நிற்க வைத்து அபூஜஹல் மறுபடியும் அதே கேள்விகளை கேட்கிறான். இந்த மாதிரி எங்களை ஒரு விஷயத்தை சொன்னீங்களே, அதை சொல்லுங்க, எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டான்னு நினச்சிக்கிட்டான். நம்மளை ஏமாத்துற மாதிரி மக்களை ஏமாற்ற முடியாது, ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மாற்றி சொல்லுவாங்க நினைத்து கொண்டு அபூஜஹல் என்ன செய்கிறான், மக்களை எல்லாம் அழைத்து நபிகளாரை கேவலப்படுத்துவதற்கான ஒரு வேலையை அவன் தயார் செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேற்று இரவு நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன், அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மக்கள் அதே போல் என்ன செய்கிறாங்க, கைத்தட்டி சிரிக்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் எங்களில் ஒரு சில பேர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுறோம், நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தான் சொல்கிறீங்களா இல்லையா, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே சென்று வந்த மக்களும் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை போலவே அது ஒத்துப்போகுதான் பார்த்துருவோம் என்று அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அங்கு என்ன பார்த்தார்களோ, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்ததோ, அந்த கட்டடம் எப்படி இருந்ததோ, அந்த கட்டடத்தினுடைய கலைநயம் எப்படி இருந்ததோ, அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தடுமாறுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபிகளாருக்கு மறுபடியும் மீண்டும் அதை காட்சிப்படுத்துகிறான். காட்சிப்படுத்துகின்ற பொழுது அந்த காட்சிப்படுத்தப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பார்த்து அது என்னவாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதோ அதை அப்படியே ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல இத்தனை ஜன்னல் இருக்குது, இத்தனை கதவு இருக்குது, அதனுடைய நிறம் இப்படி இருந்தது, எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அங்கே சென்று வந்தவர்கள் வாய் பிளந்து போகிறாங்க. இவர் சொல்லுவது உண்மை, முகமது சொல்லுவது உண்மையான விஷயம், நாங்கள் இறைவன் மீது ஆணையாக நாங்கள் எதை கண்டோமோ அதைத்தான் அவரும் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல சென்று வந்தவர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, நிறைய மக்கள் ஈமான் கொள்வதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்துகிறது. நிறைய மக்கள் ஈமான் கொண்ட மக்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்வதற்கான சூழலை ஏற்படுத்துகிறது. ஈமான் கொள்ளலாமா வேண்டாமா என்று சந்தேகத்தில் இருந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையும் அந்த நிகழ்வு செய்தது. நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். நிறைய மக்கள் நபி அவர்கள் பொய் சொல்றாங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தவறாக விளங்கி கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போன நிகழ்வுகளும் அந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்ததான் நம்ம ஹதீஸுகளை பார்க்கிறோம். அப்போ இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய திருப்பு முனையாக, இபாதத்துகள் சார்ந்த மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக, இஸ்லாத்தினுடைய வருகை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்த ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேராஜ் பயணத்தினுடைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படியான மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாறுகளிலே மிக முக்கியமான ஒரு வரலாற்று பயணமாக சொல்லப்படக்கூடிய இந்த மேராஜ் பயணம் இருக்கிறதா இல்லையா, இந்த மேராஜ் பயணம் சென்று வந்த இந்த முழுமையான விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக மார்க்கம் சொல்லுது. நாம் எப்படி கபர் வாழ்வை நம்புகிறோமோ, நாம் எப்படி மறுமையை நம்புகிறோமோ, நாம் எப்படி இறைவனை நம்புகிறோமோ, வானவரை நம்புகிறோமோ, இதுபோல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மேராஜ் பயணம் சென்றார்கள். அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், நபிமார்களை பார்த்தார்கள், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள் என்கின்ற இந்த மொத்த மேராஜ் பயணம் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு முஃமினுக்கு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இறுதியாக இந்த நிகழ்வை ஒட்டி நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நடைமுறை நம்ம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம சமுதாய மக்கள் இந்த மேராஜ் பயணத்தை முன்னிட்டு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மேராஜ் பயணத்தை ரஜபுடைய மாதம் பிற 27 தான் சென்றார்கள் இன்னும் நம்ம மக்கள் நம்புறாங்க. வரலாறுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நபி அவர்கள் எந்த வருடம் மேராஜ் பயணம் சென்றாங்கிறது கூட கருத்து வேறுபாடு தான் இருக்கு. நபிகளாருடைய மக்கா வாழ்க்கையின் கடைசி காலகட்டம் பெரும்பான்மையாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா, நபித்துவத்தில் உள்ள மக்கா வாழ்க்கை. அந்த 53 ஆண்டு காலத்திலே இறுதி காலகட்டத்தில் இந்த மேராஜ் பயணம் நிகழ்வு நடந்திருக்கும் என்பதாக இமாம்கள் அதிகமாக சொல்றாங்க. ஆனால் அந்த வருடம் நமக்கு என்ன இல்லை, உறுதியான தகவலாக இல்லை. அதே போல எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் போனாங்க, எந்த மாதத்திலே இந்த நிகழ்வு நடந்தது என்பதற்கும் என்ன இல்லை, ஆதாரப்பூர்வமான தரவுகள் கிடையாது. அப்ப ரஜபு மாதம் 27 தான் போனாங்கன்னு சொன்னா அதை யார் தான் சொல்லணும், ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அதுக்கான செய்திகள் எதுவுமே சொல்லி இருக்காத பட்சத்தில் இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நாளை குறிப்பிடுவது என்பது ஒரு முக்கியமான நம்ம சமுதாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை. அதோடு சேர்த்து
இந்த நாளில் தான் நபிகளார் மேராஜ் பயணம் சென்றால் என்கின்ற அந்த வரம்பு மீறுதலை தாண்டி எங்கே போய் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கத்தை நம்ம சமுதாயம் இருக்கிறாங்க. மேராஜ் பயணத்தை முன்னிட்டு நபிகளார் நோன்பு வைக்க சொன்னார்களா? ஒரு செய்தியை காட்ட முடியுமா? சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையில் நபிகளார் மேராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். இன்னைக்கு இந்த நம்ம சமுதாயம் இன்னைய காலகட்டத்தில் நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா? நபி அவர்களுடைய மீதமுள்ள 10 ஆண்டு காலம் இருக்கா இல்லையா மதீனா வாழ்க்கை? அந்த மதீனா வாழ்க்கையில் அந்த 10 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் இந்த மேராஜ் பயணத்தை நினைவு கூறும் விதமாக நோன்பு வச்சாங்களா? ஒரு செய்தியை காட்ட முடியுமா? அப்படியான ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறதா? அப்ப நபிகளாரை பின்பற்றுவதுதானே முஸ்லிம்களுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதரவர் என்ன சொன்னார்களோ, இறைவன் என்ன சொன்னானோ அதைத்தானே நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்ம சமுதாய மக்கள் என்ன செய்கிறார்கள்? இறை தூதரவர்கள் வைக்காத ஒரு நோன்பை, வழிகாட்டாத ஒரு நோன்பை மார்க்கமாக இன்றைக்கு கடைபிடித்து வருவதை பார்க்கிறோம். அதற்கு சில சிறப்புகளை சொல்லிக்கொண்டு, அதற்கு சில நன்மைகளை சொல்லிக்கொண்டு, அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு நோன்பை குடும்பத்தாரை வைக்க சொல்லி மிகப்பெரிய ஒரு வழிகட்ட ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்வது நன்மையான காரியமாகவே இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னதை செய்தால் மட்டும் அது கூலி கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன். யார் ஒருவர் நாம் கட்டளையிடாத ஒரு அமலை செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி தருகிறீர்களா? இப்ப நான் சொல்லி கொடுத்த மார்க்கத்தை நீ பின்பற்றுப்பா. நீயாக ஒன்றை மார்க்கமாக உருவாக்கி கொண்டு இதுதான் இஸ்லாம்னு நீ உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? இல்லாத ஒரு நோன்பை நீ வச்சிட்டு இருக்கிறியே, அப்ப நீ எனக்கு சொல்லி தரியா? இறைவா, ரசூலுல்லாஹ் மேராஜ் பணம் போயிட்டு வந்தாங்க, அங்க ஒரு நோன்பு நீ கடமையாக இருக்கக்கூடாதா? தான் நாங்க செய்யறோம் என்று இறைவனுக்கு பாடம் நடத்துவதை போன்ற ஒரு காரியத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான மேராஜ் நோன்பு என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நோன்பு. இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு அமலை ஒருவன் செய்கின்ற பொழுது அது பிதஅத் என்கின்ற ஒரு அனாச்சாரத்துக்குள்ளாக வருகிறது. குல்லு முஹதஸத்தின் பிதா, ஒவ்வொரு பிதஅத்தும், ஒவ்வொரு புதுமையான விஷயங்களும் பிதஅத்தாகும். குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். குல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மேராஜ் பயணம் சம்பந்தமாக என்னவெல்லாம் நமக்கு சொன்னார்களோ, அந்த மேராஜ் பயணத்தை ஒட்டி என்ன நிகழ்வுகள் நாம் சொல்லிக் கொடுத்த, நபிகளை நமக்கு கற்றுக் கொடுத்த நிகழ்வுகளிலே நாம் என்னென்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டுமோ அந்த படிப்பினைகளை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகளார் காட்டித்தராத இந்த மேராஜனுடைய நோன்பு என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக ஐவேளை தொழுகையினுடைய அந்த கடமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த தொழுகையில் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை எல்லாம் இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மேராஜ் பயணத்தினுடைய வரலாற்றின் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுத்து நல்லதொரு மாற்றத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.